ஹாய் வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம சோலோ டூரிசமோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்காடு. ஸோ ஏற்காடில் இருக்கிற எல்லா பிளேஸையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீனும் ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய விசிட் பண்ண பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ் பார்த்து மகிழ்ச்சி அடிவாங்க. அது இல்லைங்க, சடனாக ஓவர் நைட்டில் பிளான் போட்டு சென்னை டு ஏற்காடு கிளம்பியாச்சு. அதுவும் பைக்கில். இதில் பைக்கில் என்னென்ன செலவாகுது, அங்கே ஃபுட்ஸ் அண்டு எக்ஸட்ரா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவாக இருங்க. பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ் தாண்டி ஏற்காடுன்ற ஒரு பிளேஸும் வந்து வெரி வெரி பியூட்டிஃபுல். கொடைக்கானல் மாதிரியே வந்து இருக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அருமையான ஒரு பிளேஸுங்க, சீரியஸாக. கூலிங் கிளைமேட். இப்போ அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து லேக் பார்க் வந்து விசிட் பண்ண போகிறோம். அது வந்து சென்டர் பாயிண்ட். அங்கே தான் போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் தாண்டி என்னென்னா, இப்போ சென்னையில் இருக்கிற வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எதாவது பிளான் போடணும், சடனாக எங்கேயும் வெளியே போகணும் அப்படின்னா, ஸோ பைக் எடுத்துகிட்டு இந்தமாரி ஒரு பிளேஸ்க்கு வந்துடலாம். அரௌண்ட் 350 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே வந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட சீரியஸாக சொல்ல சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரூம் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தாங்க இருக்குது. 2500 2 days ஸ்டேக்கு வந்து நாங்கள் எடுத்தோம். அப்புறம் வந்து நல்ல ஃபுட்டும் வந்து ஓரளவுக்கு ஓகே. நீங்கள் வெளியே சாப்பிட்டாலும் ஓகே, பட் ஃபுட்ஸ் ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகம் இங்கே. இந்த லேக் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க? எஸ், அஃப்கோர்ஸ். இந்த லேக் வந்து நம்ம ஏற்காடு வந்து சென்டர், இதுதான் சென்டர் பாயிண்ட் ஆக்சுவலாக ஏற்காடுக்கு. இதுதான் பெரிய லேக். இங்கே வந்து போட் ரைடிங் நடக்கும். நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போட்ஸ் இருக்குது. நமக்கு என்ன போட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரியண்ட் ஆகும். நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர். நம்ம மேனுவலாக கூட போர்டு ஓட்டு போகலாங்க, அந்த மாதிரி இது கூட இருக்குது. அப்புறம் மோட்டார் போட் இருக்குல்ல, அதுவும் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு தனி ப்ரைஸ். ஸோ இதுதான் டே 1. நாங்கள் வந்தோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இங்கே லோக்கல் ஷாப்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ டே 2 எங்கே போகிறோன்னா வாட்டர் ஃபால்ஸ். அது நாளைக்கு தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் பாயிண்ட் அதெல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் போகிறப்ப கையில் வந்து மணி எடுத்துக்கங்க. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் வந்து கேஷ் தாங்க மேண்டேரியாக கேட்குறாங்க. ஜிபே வந்து சர்வே ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு வாங்க மாட்டாங்க. ஸோ ஈவினிங் ஃபுட் ஷாப்புக்கே போனாலும் கூட கையில் வந்து கேஷ் எடுத்துருவாங்க. அது வந்து பேலன்ஸ் ஆகும் வந்து. இங்கேருந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து த்ரூ வாக்கிங்கில் தாங்க போகணும். ஸ்டெப்ஸ் இருக்கும் கீழே இறங்குற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து அதில் போகிற மாதிரி இருக்கும். டவுனில் ஆக்சுவலாக அந்த டவுனில் தான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ மேலேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். கீழே போனோம் அப்படின்னா வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். உடம்பு வந்து வேற டே இறங்கும் இந்த குத்தனா ஏறு செத்துரும் போகுது. லேக் டு ஃபால்ஸ். இதுதான் அந்த படி 200 படி இறங்கணும்னா டச்சிங் அங்கே போயிட்டு வரப்போம்.
கீழே வந்தாச்சுங்க. இதுதான் வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் இவ்வளோ தான் இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான், ஃபாரஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம அடுத்து போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா பேரை கேட்டால் பயங்கரமாக இருக்கும். எஸ், பகோடா பாயிண்ட். இது பேர் பகோடா பாயிண்ட்டாங்க. இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்னோ இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செம்ம வியூ கிடைக்குமா இந்த இடத்துல. பட் இப்போ ஃபுல் ஸ்னோ. எல்லாத்துலயும் காட்டலாம். நீங்கள் அந்த பகோடா பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி மாதிரி இருக்கும். அது வந்து அண்ணா பார்க்குன்னு சொல்லுவாங்க அது பேர். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே என்னென்ன விஷயம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் சீட்டு, அப்புறம் ஜென்ஸு சீட்டு, அண்ட் தென் வந்து சில்ட்ரன் சீட்டு, அண்ட் மோர் ஓவர் என்ன அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க, அந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம். பெரிய பார்க்கு சூப்பராக இருந்தது. Lights went down when you feel lost in your shadow. Don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world. Broken but strong, gotta move on. You're not a bakery of life. Equip my soul, find the real gold. I'll fulfill what I started. நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து வரீங்க இல்லை அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஏற்காடு பக்கத்துலேயே தான் வந்து ஏலகிரியும் ஒரு சூப்பரான பிளேஸ் தான். அங்கேயும் மஸ்ட் விசிட் தான், நல்லா இருந்தது இடம். ஸோ என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல அந்த இடத்துல. நான் போன ஏலகிரிக்கு, பட் என்னால் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கவர் பண்ண முடியல. ஏற்காடுலேருந்து ஏலகிரி பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் வர வழி போகிற வழி தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏற்காடை விசிட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து நீங்கள் வந்து ஏலகிரி விசிட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து பெட்டர். கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ டே 2 vlogல வந்து இப்போ நம்ம சொன்ன இடத்தெல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சில இடத்துக்கு வந்து ஃபால்ஸ் வந்து நம்ம போக முடியலங்க. ஸோ அங்கே வந்து தடை விதிச்சிருக்கன்ற மாதிரி சொன்னாங்க எங்ககிட்ட. ஸோ அதை மட்டும் எங்களால் வந்து அரைவ் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு மறுநாள் வந்து நம்ம வந்து அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா ரொம்ப மேலே வந்து ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருந்தது. மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகிறப்போ கீழே வரப்போ நீங்கள் பைக் ஆஃப் பண்ணி விட்லாம் சில்லாகவே. பெட்ரோல் ரொம்பவே சேவ் ஆகும். ஏன்னா மலை மேலேருந்து அப் அண்ட் டவுன் வந்து 22 கிலோமீட்டர்ஸ் நம்ம கீழேருந்து மேலே வரத்துக்கு. ஸோ பெட்ரோல் நீங்கள் ஆஃப் பண்ணி 22 கிலோமீட்டர்ஸ் தேவையான பெட்ரோல் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். அது பாட்டு போகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண. பட் ஆனில் வச்சுங்க. ஏன்னா வந்து அந்த டேர்னிங்லலாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து வண்டி ஆனில் வச்சுங்க. ஹாரனில் ஒரு கை வச்சுங்க, பிரேக் பேடில் ஒரு கை வச்சுங்க. அது வந்து கண்டிப்பாக வச்சுங்க. ஏன்னா ரொம்ப டர்னிங்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து நம்ம வ்ளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்களில் வந்து பாசிபிலிட்டியான இடங்களை வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது ப்ளேஸ் நான் விட்டு இருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக நான் அந்த ப்ளேஸஸ்லாம் வந்து விசிட் பண்ணுறேன். ஸோ நம்ம பேஜ் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா இது மீல்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ட்ராவலிங் வைப் தான் ஃபுல்லாகவே. ட்ராவலிங் தான் ஓவராலாக நம்ம பண்ணவே போகிறோம். ஸோ நம்ம பேஜை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிக்கடி இல்லை வீக்லி ஒன்ஸாவது ஒரு வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.